கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் இந்த மாலை பொழுதில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தெய்வத்துடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு மாற்றத்தை காண முடியும். வேதத்தை புறக்கணிக்கிற அநேகர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பான ஜனமே, நீங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அநேக மாற்றத்தை காண முடியும். இதை நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அநேகர் ஆசீர்வாதங்களை தேடி அலைந்து அவர்களுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகளோ தாழ்ச்சியடைந்து பட்டணியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதென்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தரை தேடும் பொழுது நன்மையான ஈவுகளை கர்த்தர் எங்களுக்கு தர விரும்புகிறார். நன்மையான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு தர விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி? கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொண்டால், கர்த்தரை முழுமையாக பின்பற்றினால் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பாராயிருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே குழப்பம் இருக்காது, கலக்கங்கள் இருக்காது, தீமையான கிரியைகள் இருக்காது, வியாதிகள் இருக்காது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பாராயிருந்தால் அவருடைய வாழ்க்கை மாற்றப்படும். இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே நீங்கள் வாழ வேண்டுமானால் கர்த்தரே வழியாயிருக்கிறார். சங்கீதம் 16:6 இப்படியாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரமும் எனக்குண்டு என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். நேர்த்தியான இடங்களில் எங்களுக்கு பங்கு கிடைக்க வேண்டுமானால் ஆலோசகராகிய கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றினால் மாத்திரம் நேர்த்தியான இடங்களிலே நாங்கள் பிரவேசிக்க முடியும். நீங்கள் சிந்திக்கலாம், கர்த்தரை பின்பற்றாத அநேக ஜனங்கள் நேர்த்தியான இடங்களிலும் உயர்ந்த ஸ்தலங்களிலும் இருக்கிறார்களே என்று நீங்கள் சிந்திக்கலாம். அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பாராயிருந்தால் அதில் குழப்பம் இருக்காது, சஞ்சலங்கள், தவிப்புகள், வேதனைகள், வியாதிகள் இருக்காது. அவனுடைய வாழ்க்கை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்ததாய் காணப்படும். உங்களுடைய வாழ்க்கை நேர்த்தியான இடங்களிலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் நிறைந்து காணப்பட வேண்டுமானால் கர்த்தரை